அவள் தானே எங்கள் புன்னகை. என்ன பூஜிமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? சாரிடாமா, ரீச் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உடனே ஃபோன் எடுக்கிறீங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ? இல்லைங்க, ஃபோனே பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னடா இன்னும் ஃபோன் வரலையேன்னு நீங்களா கூப்பிட வரைக்கும் வெயிட் பண்ணாமல் தான் வெயிட் பண்ணேன். இப்போ என்ன கால் பண்ணிட்டீங்கல்ல, நல்லபடியாக போயிட்டீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நான் நல்லபடியாக வந்துட்டேன். ஆனால் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஏன் ஃபேஸில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு? என்னாச்சுமா? ஏன் நீங்கள் வந்தனால கவலையாக இருக்கீங்களோ? சீச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எப்பயும் போல தான் இருக்கேன். எனக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அது இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருந்தேன்னா அதனால அப்படியே எந்திரிச்சு பேசும்போது அப்படி உங்களுக்கு தெரியுது போல, வேற ஒன்றும் இல்லை, தலையெல்லாம் கலைஞ்சு. எனக்கு என்னங்க, நல்லா தான் இருக்கேன். நல்லாவே பொய் சொல்கிறீங்கன்னு தெரியுது பூச்சிமா. உங்ககிட்ட எதை கேட்டாலும் சொல்ல போகிறதில்ல. என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் கூடிய சீக்கிரத்துலேயே. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? எப்போ ஹாப்பியாக இருப்பீங்க, எப்போ சேடாக இருப்பீங்கன்னு. என்னங்க, சாப்பிட்டீங்களா? இல்லைம்மா, இப்போ தானே வந்தேன், இனிமே தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க, இப்போதான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன். அப்புறம் எப்போ வேலை முடியும்? இப்போ தானம்மா வந்திருக்கேன், வந்தோடனே வேலை முடிஞ்சிருமா? ஃப்ளைட்டில் வரும்போது சில ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் வந்தேன். ஓகே, தெரில எப்போ வருவேன்னு எனக்கே தெரியலம்மா. வந்ததுமே ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்தேன். இனி கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியதான். சரிங்க, சாப்பிட்டுட்டு எந்த வேலையாக இருந்தாலும் பாருங்க என்ன. நல்லா தூங்குங்க, வேலை வேலைன்னு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, சரியா? சரி, உங்களுக்கு வேலை இருக்கும்ல? நல்லாவே தெரியுது, கொஞ்சம் கூட முகத்துல சிரிப்பை காணும். இதுல இருந்தே நல்லா புரியுது. பாத்துக்கிறேன். உங்ககிட்ட பேசுறதை விட வேற என்ன எனக்கு வேலை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேலையை அப்புறமா பாத்துக்கலாம். எப்போதுமே என் புச்சிமா சிரிச்சாதான் அழகா இருக்கும். மூஞ்சில சிரிப்பே இல்லையே. கொஞ்சம் சிரிச்சா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சிரிக்கிறது இப்போ ஃபோனில் பேசும்போது எனக்கு சிரிப்பு வராதே. நேர்ல பேசினா மட்டும் அப்படியே குலுங்கி குலுங்கி சிரிச்சிருவீங்க பாருங்க. என்ன சொல்லுங்க. சிரிச்சிட்டேன், போதுமா? ரொம்ப தான் பண்றீங்க. ஏம்மா, ஒரு சிரிப்புக்கே இந்த அளவுக்கு எனக்கு எஞ்ச வைக்கிறீங்களே, எப்படி இதெல்லாம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கு? என்னையோட 3 நாள் நினைக்கிறேன். அது ஓகேவா? ஓய் மேடம், என்ன நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? அப்படியே கண்ணை அசைக்காம பாக்குறீங்க. அது இல்ல, இவ்வளோ பிஸிலையும் என்ன கேர் பண்றத நீங்க விட மாட்டீங்கல்ல. இவ்வளோ பிஸிலையும் இது எப்படி உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தது? பொதுவா ஆம்பளைங்களுக்கு வேலை தான் முக்கியம்னு நினைப்பாங்க. அதுவும் கல்யாணம் ஆன ஒரு ஆண்மகனுக்கு பொண்டாட்டி கூட 1 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தனியா வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு என்ன தேவை, பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது மட்டும்தான் புருஷனோட கடமையா இருக்கும். அது ஒரு சிலர் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க. அந்த விதத்துல நீங்க ரொம்பவே பெயின் அனுபவிச்சிங்கல்ல, அதை என்னால் தாங்கிக்க முடியல. அதாவது உங்க வலி எனக்கு இல்லை, ஆனா உங்க வலியை உணர முடியும். உங்களுக்கு வலிக்குதுங்கிறத என்னால் உணர முடியும். அதனால தான்
இப்போ ஓகே தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ ஓகே தான். அது ஃபர்ஸ்ட் டே தான் ரொம்ப வலிக்கும். இப்போ நார்மல் தான். சரி, நீங்கள் தூங்குங்க. தூங்குறதா? இங்க பகல், அங்கதான் ராத்திரின்னு நினைக்கிறேன். ஐயோ ஆமாம்ல. சரி நான் தூங்கட்டா? நாளைக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. வைக்கிட்டா? பாய். தூக்கம் வருதா? ஆமா இல்ல மேடம், சீக்கிரமாவே தூங்கிடுவீங்களா? சரி பூச்சிமா, தூங்குங்க. பாய், டேக் கேர், குட் நைட். ஐயோ ஆமாம்ல. சரி நான் தூங்கட்டா? நாளைக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. வைக்கிட்டா? பாய். நீ ஒரு தீ என்றால் நான் குளிர் காய்வேன், அன்பே தீயாயிரு. நீ ஒரு முள் என்றால் நான் அதில் ரோஜா, அன்பே முள்ளாயிரு. நீ வீரமான கள்ளன் உள்ளூரும் சொல்லுது, வீரமான பாறை என் உள்ளம் சொல்லுது. உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன். நீ வசிக்கும் குடிசை என் கனவு மாளிகை. விஜய்! நம்ம பாப்போம். விஜய்! சொல்லுமா, எந்த புக் எடுக்கணும்? நான் இன்னும் புக்கை எடுக்கவே சொல்லலை. நம்ம வேஸ்ட் ரூமை க்ளீன் பண்ண தான் வந்தோம். ஓகே, அதை தாண்டி மற்ற எல்லா வேலையும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன மத்த வேலை நடந்துட்டு இருக்கு? இனிமேல ஏறணும்னு சொன்ன, பிடிக்க சொன்னேன், அதுக்காக நிக்கிறேன். அதான் அந்த வேலையை தாண்டி மற்ற எல்லா வேலையும் சிறப்பாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன். மத்த இந்த வேலை ஏன் தெரியாதோ? சரி இந்த சைடு வாங்க. இல்ல, இந்த சைடே நின்று பிடிக்கிறேன். இந்த சைடு வாங்க, அப்பனா தான் வசதியா இருக்கும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான், அப்படிதான் வசதியா இருக்கும். விஜய், நான் ஏனி புட்டிக்கு வசதியா இருக்குன்னு சொன்னேன். ஓ, நானும் அததான் சொன்னேன். நீ என்ன நினைச்ச? நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க இப்படி. மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறான். இப்ப இந்த டைலாக் இந்த இடத்துல தேவையில்ல. இப்படி வந்து ஏனிய புடிங்க, நான் மேலே ஏறி புக்ஸ் எல்லாம் எடுத்து தருவேன். என்ன ஏனியதான் பிடிக்கணுமா? ஜெய், தப்பு தப்பு பேசுறதுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன அத்தை திட்டுவாங்க, எனக்கு வேற வேற இருக்கு. சரி, இடுப்பு பிடிச்சாவா? சரி சரி, ஏறு. மேலே ஏறுறங்க, புடிச்சுக்கோங்க. ஏனி சொன்னேன். என்ன நானும் ஏனியை தான் பிடிக்க போறேன். ஏய், மெதுவா ஏறிடி. டேய் பொறுக்கி, வந்து ஏனி புடி. உங்களிடம் மெதுவா ஏறி அதை பண்ணிடு. ஏய், மெதுவா, கால் ஸ்லிப் ஆகுது ஆதிரா. அதெல்லாம் நான் நல்லா தான் வைக்கிறேன். நீங்க ஏனி புடிங்க. என்ன ஏனியை தாண்டி பிடிச்சிருக்கேன். பிடிக்கிற லட்சணம் தெரியுது. ஏய், கால் ஸ்லிப் ஆகுதுடி. ஏய், நெஞ்சுக்குள்ள நேசம் என்னும் நாத்து நட்டே நேத்து நட்டதெல்லாம் நெல்மணியா நீக்குதடி பூத்து. பொண்ணு தாவணிய தூக்குதையா காத்து, ஒட்டி போக சொல்லாம நீ சொப்புரியே பார்த்து. காத்தடிச்சாத்தான் சில சங்கதி தென்படுது, மூடி வச்சாலும் சில நேரம் கண்படுது. நான் என்ன செய்ய வம்பு பொண்ணுது என் மனது. பண்ணுண்டா பொறுக்கி, பண்ணும். இறக்கி விடு. சரியான ஆளு. எனக்கு என்னமோ நான் கீழே விழுந்ததுல நீங்க தான் ஏதாவது பண்ணிருப்பீங்களோன்னு தோணுது. ஏய், சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணலடி. நீ விழுக போன நான் பிடிச்சிட்டேன். அதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இது கூட நல்லா தான் இருக்கு. ஆளு வெயிட் கம்மியா இருக்கியே. நேத்து தான் எடை பார்த்தேன், நான் 2 கிலோ எச்சா இருக்கேன். உடனே ஆள் வெயிட் கம்மியா இருக்கணுமா? கை வலிக்க போது இறக்கி விடுங்க. இறக்கி விடுங்க விஜய். சரி சரி. ஏய், இருடி, அவசரப்படாத. ஏ ஆதிரா, இதே மாதிரி அடிக்கடி ரூம் க்ளீன் பண்ண வரலாமா? வரலாம் வரலாம். ராஸ்கல் சரியான ஆளு தான். எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு காரியத்தை பூரா சாதிச்சாச்சு. என்ன ஏய், என்ன நீ சண்டைக்கு வர? இது ஏன் பொண்டாட்டி இடுப்பு. நான் பார்க்காம வேற யார் பாப்பா? பார்க்கலாம், தப்பு இல்ல. அதுக்குன்னு பொண்டாடிக்க திரும்ப திருட்டுத்தனமா பார்க்கணும்னு இல்ல. என்ன ராஸ்கல் பொறுக்கி போடா. சரிடி, சரி, நான் போய் விக்ரம்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்புறம் வந்து நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன். ஓகே, கொன்றுவேன் போடா. ஜாலியா தான் இருந்துச்சு. இருக்கும். ச்சே, என் பிரச்சனையில ஹரிய பத்தி கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லையே. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்னது இது, உங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கேன். சாரி குட்டிமா. எதுக்காக மாப்பிள்ளையை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு அவங்க குடும்பத்துல இருந்து யாருமே வரல? ஹரிக்கு எப்படி காலில் அடிபட்டிருக்கோம்? ஒண்ணுமே புரியல. எந்த விஷயத்துலையுமே பொறுமையா தான் இருப்பா.
யாருக்கிட்டையும் வீண் பொம்புக்கு போக மாட்டா. எல்லாத்துலயும் பொறுமையா இருந்தவ என்னதான் நடந்திருக்கும்? இல்ல ஹரிக்கு அவ புருஷன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? எதையாவது மறைக்கிறாளா? ஒண்ணுமே புரியலையே. டி விக்ரம், உனக்கு கல்யாணம் பண்றாங்கன்ற பேர்ல உன் லைஃபவே பார்த்துட்டு இருந்துட்ட. குட்டிமா பாவம், அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? கேட்டா எதுவும் இல்லைன்னு தான் சொல்றா. கேட்டாலும் எதையும் சொல்லவும் மாட்டா. என்ன பண்றது? ஒருவேளை அன்னைக்கு அண்ணி சொன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் புகுந்த வீட்டுக்கு போயிட்டா ஒரு சில விஷயங்களை மறைச்சுதான் வாழ்வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இவ்வளோ எதையாவது மறைக்கிறாளா? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் நாத்தனார் மூஞ்சி முகரை காட்டிட்டு இருந்தாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு தெரியலையே. எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? குட்டிமா ஞாபகமாவே இருக்கே. கால் பண்ணலாமா? இல்ல தூங்கியிருப்பாளா? மாப்பிள்ள இருந்தா கூட பேசிட்டு இருந்திருப்பா. இப்போ தூங்கியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். சரி, ஆம், நாளைக்கு கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்ல. அப்போ ஆம், கூட்டிட்டு வந்துடலாம் நம்ம வீட்டுக்கு. நிறைய விஷயங்களை குட்டிமா மறைக்கிறான்னு தெரியுது. மறைப்பா. என்னவா இருந்தாலும் அவளை நம்ம கைவிட்டக்கூடாது. பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம், அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி என்னைக்குமே ஒதுக்கி வைக்கவே கூடாது. அவளுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம நின்று பார்க்கணும். நெஞ்செழுக்கும் சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கு ஒரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போல வாழ்க்கையில் சாரம் இருக்கு. விக்ரம், அண்ணா, வாங்கம்மா. என்ன இன்னும் தூங்காம என்ன பண்றீங்க? தூங்குறதா? கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்குடா. கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் டைம் இருக்குல்ல. என்னாச்சு? ஒன்றும் இல்லடா. பொண்ணு வீட்டில் ஆம்பளை ஆளுகன்னு யாருமே கிடையாது. நமக்கு எப்படி தலைக்கு மேலே வேலை இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களும். எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்க சைட்லேருந்து ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்பாங்கல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னா வீட்டில் வாழை மர தோரணை கட்டுறதுக்கே ஆம்பளை ஆளு கண்டிப்பாக வேணும். என்ன அதனால நம்ம வீட்டில இருந்து ஆள் அனுப்பலாம்னு நினைக்கிறோம். புரியலண்ணா. விக்ரம், நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்றுனா பார்க்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் பார்க்குற மாதிரி அவங்க வீட்டில் ஆளுங்க வேலை பார்ப்பாங்களான்னு தெரியல. அதுவும் அங்கே இருக்கிறது பூரா 4 பொண்ணுங்க வேற. அதனால் நம்ம வீட்டில் இருந்து நம்ம பசங்களை 2 பேர் அனுப்பணும். அதாவது இவன் போக முடியாது, கல்யாணம் ஆனவன். சொல்லப்போனால் அவன் இல்லாமல் அவன் பிள்ளையே தூங்காது. அது ஒரு இது. நீ போகவே கூடாது. அதனால் உன் தம்பிங்களில் தான் எவனையாவது 2 பேர் அனுப்பணும். மா, என்னம்மா பேசுறீங்க? அங்க இருக்கிறவங்க பூரா பொண்ணுங்கம்மா. எப்படிம்மா அது? எனக்கும் புரியுதுப்பா. நான் உங்கள் வீட்டில் பேசிட்டேன். அதுக்கு அவங்க இருந்துட்டு சரி அனுப்பி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நீ போகவே முடியாது. ஏன்னா உனக்கு தான் கல்யாணம். ஸோ நீ போக முடியாது, இவனும் போக முடியாது. அதனால உன் தம்பிங்களை 2 பேர்த்த தான் யாரையாவது அனுப்பி வைக்கணும். நீ யார் 2 பேர்த்தையும் அனுப்பி வைக்கலான்னு நினைக்கிறேன்? இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய விரும்பினா நானு. அவங்களுக்கு ஓகேனா பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பொண்ணுங்களா இருக்காங்களம்மா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ரோட்ல போறவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா, என் பக்கத்து வீட்டுல ஏதாவது பேசிட்டாங்கன்னா, ஏய், அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவங்க தான். அவங்களே கவலைப்படாத போது உனக்கு என்ன கவலை? புரியுது புரியுது. இருந்தாலும் மாமியார் வீட்டுல குழந்தைங்களை யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது, அதானே? அண்ணா, சும்மா சொன்னடா. நான் அதை இந்த அளவுக்கு கலாய்க்கிறேன். ஆதிரா இருந்தாலும் நீ வச்சு செய்வா. யார் அனுப்பலான்னா, ஓஹோ, அப்போ அந்த கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு மேடம் பார்த்தாச்சு. அதான் இவ்வளவு ஹாப்பியோ? சான்ஸ் கிடைச்சிருக்கு. முண்டா எப்படி உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கு பாரு. டேய், இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப கடலை போடுறான். டேய் முண்டா, விட்றா. டேய் வாடா. ஏய் அருண், அருண், ஏய் டேய் லூஸ். யார அனுப்பலாம்? சஷ்டியை நோக்கு சரவண பவனா. ஏமா, நம்ம வீட்லயே கந்த சஷ்டி கவசம் ஓடுது. நம்ம வீட்டுல இருந்து சவுண்ட் வருது. இங்க இருந்து யார் போடுறது? ஆதிரா தூங்கிட்டா அப்பதையே. அதான் எனக்கும் தெரியல. குதவும் செங்கதிர்வேல் பாதமிரண்டில் பண்மணி சதங்க இன்னியாவது யார் கந்த சஷ்டி கவசம் போடுறது? கீதம் பாட கிண்கிணியா. ஒண்ணு இல்ல, அம்மா பக்கத்துல தான் இருக்கேன். நீ தூங்கு தூங்கு. யாரு பார்த்த வேலைன்னு தெரியலையே. இன்னியாவது எதுக்கு கந்த சஷ்டி கவசம் போடுறாங்க? ஐயோ, சரி போய் பாப்போம். ஐயன் நடு நஞ்சையும் மயில் வாகனனாய் கையில் வேலால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக.
ஷஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோ பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட. டே முண்டோ, இப்ப ஐயப்பன் கோயில் சீசன்ரா, நீ என்ன சம்பந்தமே இல்லாம கந்த சஷ்டி கவசம் படிச்சிட்டு இருக்க? ஏதோ ஒண்ணு அவங்க நம்பணும், கொஞ்ச நேரம் இருக்கு. உனக்கெல்லாம் தம்பியா பிறந்ததுக்கு நான் பேசாம போய் சுடுகாட்டுல உட்காந்துருக்கலாம்டா. சரி, நான் பாட்டுல கடலை போட்டுட்டு இருந்தேன், பொறுக்காத நாய். நீ எல்லாம் ஒரு படிக்கு ஏறி அவளை லவ் பண்றடா. இப்போ அவ உன்னை லவ் பண்றான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டடா. நான் கடலை மட்டும்தான்டா போட்டுட்டு இருக்கேன். ஏன்டா என்னோட இதுல எப்ப பார்த்தாலும் மண்டவாரி கொட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்கு நீ எது தம்பியா பிறந்த அனுபவி. ஏங்க, உங்க தம்பிங்க 2 பேருக்கு என்னாச்சு? அதாண்டி எனக்கும் தெரியல. இரு இரு ஏண்டா, டேய் டேய் டேய், 2 பேருக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லைண்ணா, இந்த ஐயோ அடுத்து என்ன மாசம் தெரியலண்ணா, தமிழுக்கு ஏதோ முருகனுக்கு உகந்த நாளாம்ல, அதான்ண்ணா 2 பேரும் சாமி கும்பிட்டு இருக்கோம். நாங்க இனிமே முருக பத்தனா நல்லதை மட்டும் செய்யலான்னு இருக்கோம்ண்ணா. உங்களுக்கு கல்யாணம் வேற வருது இல்லைண்ணா, அதனால உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிட்டா இவனுக்கு மொட்டை அடிக்கிறத வேண்டிக்கிட்டேண்ணா. சரி, அதுக்கும் இப்ப இப்படி நிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல எனக்கு புரியல. அண்ணா என்னன்னா அது இப்படி இறங்கிட்டீங்க? அது ஒண்ணும் இல்லண்ணா, நாங்க நல்லவங்களா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே குடிக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம்னா. நாங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப நல்லவங்கண்ணா. கொலவேரி, சத்தியமே என்னால சிரிப்பு அடக்க முடியல. இல்ல எனக்கு புரியல. ஒரு நேரம் அடிச்சு மல்லு கட்டிக்கிறீங்க, ஒரு நேரம் பாசமா இருந்துக்கிறீங்க, மத்த யாருக்கிட்ட ஒட்ட மாட்டீங்க. சரி, இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்படி நிக்கிறீங்க? அதுக்கு மட்டும் கொஞ்சம் காரணம் சொல்லுங்க. தூங்கிட்டு இருந்த என் புள்ளைய இந்த ஸ்டாவ்ல தட்டி படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். நான் நல்லா தூங்கிட்டேன். டேய், 2 பேத்துக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு மட்டும் தெரியுதுடா. மா பைத்தியெல்லாம் இல்லம்மா, நல்லாதாம்மா இருக்கும். அதாவது நல்லவங்களா இருக்கோம் அப்படின்னா நல்லவங்களா இருக்கும். அதனால நீங்க எங்களை நம்பி எந்த பொறுப்பையும் தரலாம்னு அவன் சொல்றான், புரியுதா இல்லையா? ரைட்டு, இவனுக்கு எதுக்கு படி எடுக்கிறான்னு இப்பதானே தெரியுது. ஆமாண்ணா, எங்களை நம்பி நீங்க எந்த பொறுப்பை கொடுத்தாலும் நாங்க அதை சரியா செஞ்சிருவோம்ண்ணா. ஏன்னா நான் இவனுக்கு 2 பேத்தையும் அனுப்பி வைக்க வேணும்னு தான் நினைச்சேன். சண்டை போடுறானுங்க, குடிக்கிறானுங்க நினைச்சேன். அதான் இப்படி சாமி பக்தையா இருக்கிறானுங்களா 2 பேரும். பேசாம இவனுக்கு 2 பேத்தையும் அனுப்பி வச்சுட்டேன்னு எனக்கும் அதே தான் தோணுது. இப்ப இருக்கிற மாதிரி அங்க போயிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருப்பானுங்களா? அதெல்லாம் இருப்போம்னா. மூடுறா, நீயே மாட்டிக்காதடா. என்ன இருப்போம்? இல்லனா எப்போதுமே நல்லவங்களாவே இருப்போம்னு சொல்ல வந்தேன். என்னமோ ஒன்னும் சரியில்லை. சரி, இப்போ பொண்ணு வீட்டுல அதாவது கல்யாண வேலையில நிறைய இருக்கிறதுனால நம்ம வீட்டுல ஆம்பளை பசங்களா இருக்கிறனால எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா பொண்ணுங்க வீட்டுல பாக்குறதுக்கு யாரும் இல்லாதனால நம்ம வீட்டுல இருந்து 2 பேரும் அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணுவோம். சின்னவன் செட் ஆக மாட்டான், அதனால நீங்க 2 பேர் போயிட்டு வரீங்களா? டே தம்பி பையா, பிளான் சக்சஸ்டா. உனக்கு சக்சஸ், எனக்கு ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி பண்ற? இனியார் அவ என்ன பத்திரக்காளியாட்டா ஆடிட்டு இருப்பாலும். அதான் நேத்தே சொன்னேன்ல, அடுத்தவன் காதல தண்ணி ஊத்துனா தான் காதல் தன்னால வளரும். நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, அண்ணன் காதல தண்ணி ஊத்திருக்க, கண்டிப்பா உன் காதல் சூப்பரா வளரும். இடிக்கும், அப்பதான் மண்ணள்ளி போடுற மாதிரி இருக்கும். டேய், உங்களை அனுப்புறது பெருசு இல்ல, அங்க போயிட்டு நீங்க ஏதாவது தேவையில்லாத வேலையை பாத்தீங்கன்னு தெரிஞ்சது அப்புறம் பெல்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன அண்ணா, நாங்க தான் சொல்லிட்டோம்லண்ணா, நான் நல்லவனா மாறிட்டேனா. 2 பேரும் அடிச்சுப்போ புடிச்சுப்போ, ஆனாலும் நாங்க நல்லவங்க. எங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிங்கன்னா கரெக்டா செஞ்சிருவோம். இப்ப என்ன, பொண்ணு வீட்டுல கூட மாட எல்லா வேலையும் பார்க்கணும், அவ்வளவுதானே. நானும் என் தம்பி இருக்கோம், பாத்துக்கிடுவோம். அண்ணா அப்ப நானு இவன் எதுக்குள்ள வரா? சொல்லப்போனா இது எனக்கு தானே தேவை, அவ எதுக்குள்ள வரா? அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியாதுல்ல, அந்த வீட்டுல லாஸ்டா ஒரு பொண்ணு இருக்கல்ல, நித்யா நினைக்கிறேன் பேரு, அந்த பொண்ணோட ஆளுதானே நம்ம தம்பி. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணா. இருந்தாலும் இவன் வேணாண்டா, அங்க நடக்கிறது ஏதாவது கோர்த்து விட்டான்னா அவ்வளவுதான். இந்த சான்ஸை வச்சுதான் நான் அவன் மனசுல இடம் பிடிச்சி அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவன் வந்துட்டானா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவான்டா, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, உங்க அண்ணனுங்க சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பொண்ணு தான். என்ன, பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து இருந்துக்கோங்க. பெரிய அண்ணனை அனுப்ப முடியாது, ஏன்னா அவன் கல்யாணம் ஆனவன். சின்ன அண்ணனுக்கு தான் கல்யாணமே. நீங்க 2 பேர் போனீங்கன்னா சரியா இருக்கும். சின்னவன் இங்க இருக்கிற வேலையை பார்க்கட்டும். ஏய் என்ன? ஒன்னும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. டேய், ஏற்கனவே என் காதல்ல மண்ணெண்ண ஊத்துன மாதிரிதான் இருக்கு. இப்ப இவங்க 2 பேத்தையும் அனுப்பிவிட்டா அவ நீ ஏன் வரலன்னு சண்டை போடுவாளே. ஐயோ கடவுளே, சரி நீ பொறியோட போற. ஆரஞ்சு மண்டையின தான் ஏதாவது வழி பண்ண சொல்லணும், போன் பண்ணிடலாம். நான் இப்பவே கிளம்புங்களா? டே ஓவரா ஆக்டிங் பண்ணி மாட்டிக்கிறாதடா. நீ வேலை பாரு. இப்ப வேண்டாம், ஓவர் நைட் ஆயிடுச்சு. இப்ப போய் 2 பேர் தூங்குங்க. என்ன,
தூங்கிட்டு காலை ஏர்லி மார்னிங்கே ஒரு 5 o'clock மேலே அங்கே கிளம்பிடுங்க. அப்புறம் ஒரு 3 நாள் தங்குற மாதிரியே இருக்கும், தங்கி வேலை பார்க்குற மாதிரி தான். ஏன்னா நீங்கள் போயிட்டு போயிட்டு வந்தால் செட் ஆகாது. அவசரத்துக்கு ஒரு வேலைனாலும் நைட்டில் ஏதாவது தேவைப்பட்டால் கூட உங்களை இங்கே இருந்து போக முடியாது. அதனால ஒரு 3 டேஸ்க்கு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் பேக் பண்ணிட்டு அப்புறம் போய் அங்கே இருங்க. சரிங்கண்ணா. நீங்க நாளைக்கு நைட்டு கிளம்புங்கன்னு சொன்னாலும் அவன் இன்னைக்கே அழக வச்சுட்டு உட்காந்துருப்பான். நீங்க காலையில கிளம்புங்க அப்படின்னா அவன் நைட்டு ஃபுல்லா என்ன தூங்க விட மாட்டானே. சோ சிவராத்திரி தான், அதான் அப்பதே தெரியுமே. இப்ப போய் தூங்குங்க போங்க. சரிங்கண்ணா. ஆனாலும் உங்க தம்பிங்க உங்களோட விவரமா தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஆக்சன் போடுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏங்க அன்னைக்கு நான் ஒன்று சொன்னேன்ல, அந்த பொண்ணை நம்ம சரணுக்கு, ஒருவேளை நம்ம சரணி அந்த பொண்ணு. ஏய் லூசு மாதிரி பேசாத, அமைதியாரு. பக்கத்துல விக்ரம் நிக்கிறான். நாங்க இல்லாத சொல்லிட்டான், போடா பொறுக்கி. பட்டு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண ரக்க போட்டு வானவில் கூட ஒரு ஊஞ்சல் ஆட தாயின் அன்பு மறந்தே நீ ஆரிராரோ பாட தோளின் மீது சுமந்து ஓர் ஆசான் போல கற்றுக் கொடுத்தாயே என் புலன்களைந்து மாட. பா கல்யாணமே வேணாம், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்க. இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுப்பா. ஆனா அப்பா நான் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன். அது என்ன காரியம்னு உங்களுக்கும் தெரியும்ப்பா, எனக்கு தெரியும். கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றேன், கேட்கவும் மாட்றாங்க. அதே மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு சுத்தமா கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அதனாலதான்ப்பா இந்த அக்ரிமெண்ட் மேரேஜ். வேற வழி இல்லப்பா. இந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் தப்போ சரியோ எனக்கு தெரியலப்பா. ஆனா எனக்கு கல்யாணம் வேணாம். நான் அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் மேரேஜுக்கே ஒத்துக்கிட்டேன். எனக்கு நம்ம தங்கச்சிங்க தம்பி இவங்க தான்ப்பா நல்லா இருக்கணும். நான் என் வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே இல்லை. என் வாழ்க்கை எப்படி போனாலும் சரி, நான் வாழ வெட்டியா இருந்தாலும் பரவாயில்லப்பா. நான் அவர் கூட வாழ மாட்டேன், நான் வாழவே மாட்டேப்பா. நீங்க இல்லாத இந்த உலகத்துல எனக்கு ஒரு வாழ்க்கை மட்டும் நல்லா அமையணும்னு ஏதாவது இருக்காப்பா? எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா இருந்தா போதும். அவங்கள நல்லபடியா நான் வாழ வச்சுட்டா போதும்ப்பா. எனக்கான வாழ்க்கை வேணாம்ப்பா. அதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன். இது தப்பா இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுபடியே எல்லாமே நடக்கட்டும்ப்பா. வேறெதுவும் வேண்டாம், உன் அன்பே போதும். அமைத்துக் கொடுத்தாயே மன வாழ்க்கை சொர்க்கமாக. வாங்கப்பா வாங்க வாங்க. நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்களா? ஆமாங்க ஆண்டி, எங்க 2 பேர்த்தையும் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்களே. இந்த காலத்து பசங்க மாதிரியே இல்ல, நல்ல பட்டையெல்லாம் போட்டுட்டு. பரவாயில்லையே. இந்த மாதிரிலாம் பசங்களை பாக்குறது ரொம்ப ஆச்சரியம் தான்ப்பா. காலேஜ்ல தான் ஒழுங்காவும் பேசி தொலைய மாட்டேன், அப்பயும் சண்டை தான் போடுவேன். இப்போ உங்க அண்ணனும் 2 பேத்தையும் 3 நாள் அனுப்பி வச்சிருக்காங்க. நீ வந்திருக்க வேண்டியதானே? இரு உன்னை வச்சுக்கிறேன். நாங்க கூட கேட்கலப்பா, அவங்கள தான் கேட்டாங்க. உதவிக்கு யாராவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்களும் சொன்னோம், ஆமா யாரும் இல்லை, ஒத்தால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அதுக்கு தான் ஆண்டி வந்திருக்கோம். என்ன உதவினாலும் சொல்லுங்க, நாங்க 2 பேரும் செய்வோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். ஐயா வலி இது தொடச்சுக்க. உன் கண்ணு அவளை தான் தேடுதுன்னு தெரியுது. நானும் அதை தாண்ட வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அவ தங்கச்சி நிக்கிறா, ஆனா அவளை காணாமே. அருவாடா மேக்கப்லாம் போட்டுட்டு இருப்பாளுடா. மேக்கப்லாம் போட்டுட்டு வெளியே வருவா. கம்முன்று. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கும் அவ அக்கா கறிக்கு ஆகாதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அவளும் இதே வீட்டில தான் இருக்கா. என்ன பண்ண போற? டேய் நேற்று நான் ஒன்று பண்ணிட்டேன்டா. என்ன பண்ண? அவ அந்த கோவத்துல இருப்பான். சரி அவளை சமாளிக்க பெருசுல, நான் பார்க்க வந்தது என் ஆளு. டேய் என்னடா பண்ண? அது ஒரு பெரிய மேட்ரு, நான் அப்புறமா சொல்றேன். என்னது? சொல்றேன்டா. சரி இருங்க, வந்ததும் சும்மா நின்றுட்டு இருக்கீங்கல்ல. இப்போ இந்த கேண்டீன் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சொல்லணும். அதுக்கு நீங்க தான் சரியா வருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இருங்க, நான் என் பொண்ணை கூப்பிடுறேன். காஃபி குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பலாம். மிருதுலா மிருதுலா. வரமா. டேய் வா. எனக்காகவே பிறந்தவளே,
சிரித்தாளே மனச பின்னி ஜடைய முடிஞ்சாளே ஐயா ஓவரா பார்த்து வலிஞ்சு செத்துறாத வேலை பாரு. இவரோட உள்ள ரெடி பண்ணிட்டு இருந்தா அடித்தாங்க. அக்கா அப்பா போட்டோ கிட்ட நின்று பேசிட்டு இருந்தா. நான் கிளம்பிட்டு இருந்தேம்மா. அதான் ஆபீஸ்க்கு லீவு சொன்னேன்னு சொல்லி சொன்னேன். அது லீவு தான் பாட்டி. இது வேற ஒரு விஷயம். என் ஃப்ரெண்ட ஒருத்தி பார்க்க போறேன். ஓ சரி சரி சரி. மாப்பிள்ளைங்க 2 பேர் வந்திருக்காங்க, சின்ன மாப்பிள்ளைங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வா. அம்மா உனக்கு என்ன தெரியாதா? எனக்கு அதெல்லாம் தெரியுமா? டே ஃபியூச்சர்ல ஒரு நிலைமை ரொம்ப மோசம்டா. ஒரு காஃபி கூட போட தெரியாதம்மா. நீ மூடு. எனக்கு வர போறவளுக்காவது காஃபி தான் போட தெரியாது, உனக்கு வர போறவளுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. என்னமோ எனக்கு சுடுதண்ணி கூட அடுப்புல வைக்க தெரியாது, என்ன போய் காஃபி போடணும். சரி இருங்க மாப்பிள்ள, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி இருக்கட்டும். சரி உட்காருங்கப்பா. அது ஆண்டி சரணுக்கு உட்கார இடத்துல கட்டிங்களா? மார்த்து வாங்கதடா. பின்ன அவளவே பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்க. இந்த உலகத்துல இல்லாத அழகி பண்ணி உட்கார மூடிட்டு. எனக்கு இப்போ ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குடா. தண்ணி கேட்டுட்டா இவங்க கிட்ட கேட்டுட்டா சினிமா நினைச்சிருவாங்க. அதனால நானே போய் கிச்சன்ல குடிச்சிட்டு வரலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சரி போ. சரி நீங்க உட்காந்துட்டுருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. அந்த செயின் பத்தி சொன்னேன்ல, இது எடுத்து வச்சிங்களா? வாங்க போய் பாப்போம். இன்னைக்கு ஃபோன் பண்ணி கிளிக்கிற கிளியில அவனும் இங்க வந்திருக்கணும். வரேன்டா வரேன். டேய் காதல் ஒற்றை கண்ணில், காமம் ஒற்றை கண்ணில், இந்த கண்ணால் என்னை பார்க்கிறாய் கண்ணே கண்ணே. காதல் காமம் ரெண்டும் எந்தன் கண்ணில் இல்லை, கண்கள் மூடி உன்னை காண்கிறேன் கண்ணே கண்ணே. ஐயோ இவ எதுக்கு இப்படி பாக்குறா? எம்மா நீ அண்ணனவே பாரு, என்னெல்லாம் வேண்டாம், எனக்குலாம் ஆள் இருக்கு. ஓகே, ஏற்கனவே உன்னை சைட் அடிச்சதுக்கு தான் இங்க ஏகப்பட்ட பிரச்சனைய நான் வாங்கிட்டு இருக்கேன். இதுல நீ என்ன பார்த்தீன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இவனை பார்க்கும் போதெல்லாம் யாருன்னு நான் பக்கத்துல உணர்ற மாதிரியே எனக்கு ஏன் தோணுது? இவன் வேற யாரோ, யாரும் வேற யாரோ. அப்போ இவனை பார்க்கும்போது எனக்கே அப்படி தோணுது. நமக்கு நெருக்கமானவங்க நம்ம பக்கத்துலேயே இருந்தா ஏதோ ஒரு உணர்வு தோணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவனை பார்க்கும் போதெல்லாம் தோணுது. ஆனா இது என்ன உணர்வுன்னு எனக்கு சொல்லவும் தெரியல. இவன் அண்ணா என்னன்னா எனக்கு திங்கிற மாதிரி பார்க்கறான். அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானோ? என்னைக்குமே என் கீர்த்திக்கு மட்டும்தான் என் மனசுல இடம். அந்த இடத்த வர யாருமே பிடிக்கவும் முடியாது, அதை நிரப்பிடவும் முடியாது. சி யாரும் வேற யாரோ, இவெல்லாம் கிடையாது. யாரும் நிஜமாவே எனக்கானவனா தான் இருப்பான். நம்ம போலாம். யார் அந்த ரோஜா பூ என் கனவில் மெதுவாக பூ வீசி போனால் அவள் யாரோ? யார் வந்திருக்கா காஃபி எல்லாம் போட சொல்லிக்கிட்டு? சே, யாராவது வர வேண்டியது என்ன போட்டு உயிரை வாங்க வேண்டியது. காஃபி போடு காஃபி போடு. எங்க தண்ணி? ஐயோ இவகிட்டே வந்து மாட்டணும். ஐயோ நேற்று நடந்ததுக்கு இன்னைக்கு வச்சல செய்வான். ஆனா அது ஒரு முதலுதவி தானே, ஃபர்ஸ்ட் நைட் தானே. சி கருமம். ஐயோ என்ன வார்த்தை வருது? ஃபர்ஸ்ட் எய்டு தானே. என்ன சார், உங்களுக்கு வீட்லயே வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணுமா? ஒர்க் பண்ணணுமான்னு கேக்குறேன். யார கேட்டு என் வீட்டுக்குள்ள வந்த? வந்துட்டு இப்ப நின்னுட்டு இருக்க. ஓ உனக்கு தான் டீ போட சொன்னாங்களா? ச்சே, நீ தான் வந்து கிச்சன்ல பேதி மாத்திரை போட்டுருப்பனே. அப்பாடா நேற்று நடந்தது எதுவும் ஞாபகத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு வர சொன்னாங்க. கல்யாணம் வருது இல்ல, உங்க கக்கிங் அண்ணனுக்கு தான் கல்யாணம். அதனால வேலை பார்க்கறதுக்கு ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. அது ஆம்பளைக்கு, உனக்கு எதுக்கு? சி என்ன இவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்துறா? ஆனாலும் சரணு வாய மூடிக்கோ. என்ன நீ பண்ண வேலை அப்படி. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. இப்ப எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, படப்படப்படன்னு வருது. எதுக்கு படபடன்னு வருது? ஏன் கிஸ் பண்ணி யாராவது? ரைட்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. எஸ் ஆயிரலாம். எங்க ஓடுற? நில்லு. எங்க கையை விடுங்க. அவ்வளோ சீக்கிரத்துல இந்த இடத்த விட்டு உன்னை போவிட்டுருவனா? 3 நாளைக்கு இங்கே தானா? டேய் நேற்று நீ என்ன பண்ணனு எனக்கு என்ன மறந்து போச்சு நினச்சியா? உன்னவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். அப்போ என்ன தைரியம், என்ன திமிரு தென்னாவட்டு இருந்தா எனக்கு நேற்று நீ லிப்லாக் பண்ணியிருப்பேன். ஏய் நில்லு. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? லிப்லாக் நான் பண்ணனா? இங்க பாரு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் லிப்லாக் ஒண்ணும் கிடையாது. ஓகே? பின்ன என்ன சார், உங்க ஊர்ல அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். ஏய் அது ஒரு ஃபர்ஸ்ட் நைட்.
ஐயோ சாரி, எனக்கு குழப்பமா இரு. ஓ அதுக்கு பேரு உங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் நைட்டா? ம் சரி, அப்புறம் என்ன திமிரு இருந்திருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? டேய், ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ சுண்டு வரவே தொடக்கூடாது. ஆனா நேத்து நீ என்ன பண்ண? மறந்துருப்பான்னு நினைச்சியோ? இப்ப ஆடு வந்து தன்னால தலைய கொடுத்துருக்கு. சோ வெட்டி தான் ஆகணும். என்ன நீ என்ன என்ன நீனா எதுக்கு அப்படி பண்ண? பதில் சொல்லுடா, சொல்லு. அது எப்படி என் தங்கச்சியை லவ் பண்ணுவியா? என்ன கேட்டுருவேன் என்ன? நிறுத்து. என்ன ரொம்ப ஓவரா பண்ணாது. என்ன நான் பட்டையெல்லாம் போட்டிருக்கேன். நான் ஒண்ணு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். டேய், உன்ன மாதிரி பட்டை போட்டுருக்கவங்க எல்லாருமே உத்தமன் சொல்லிட்டு இருந்தா இந்த ஊர்வலத்துல இருக்கவங்க எல்லாருமே பட்டை தான் போடுவாங்க. நீ ஒரு ஐயோக்கிய கேடு கட்டவன். எனக்கு காதலே பிடிக்காதுன்னு சொல்றேன். ஆனா நீ ஒரு படி மேலே ஏறி என்ன லிப் லாக் பண்ணிருக்க. திரும்ப அதை அப்படியே சொல்லாதடி. நான் ஒன்னும் அப்படி கிடையாது. நேத்து உன்னை நான் அடிச்சுட்டேன். ஆக்சுவலா நான் தான் உன் மேல கோபப்பட்டேன். கஷ்டப்பட்டு ஒரு டெண்டர் வாங்கி அந்த ஃபைல டைப் பண்ண சொல்ல வேலை மனக்கட்டு இல்லாம கிழிச்சு போட்டுட்டு தைரியமா இப்ப காதல் ஒழிக்க ஆபீஸ் ஒழிக்கணும். என்னமோ உழைச்சிட்டு போகுது, எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா கஷ்டப்பட்டு டைப் பண்ணியா நீ தானே பண்ண. அப்ப இது கிழிச்சு போட்ட. அந்த கோவத்துல உன்னை அடிச்ச, நீ மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்ட. தண்ணி கிழிச்சு பார்த்து எந்திரிக்கல. சுத்தி முத்தி யாருமே கிடையாது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு என் வாயோட வாய் வச்சு மூச்சு தான் குத்துனே தவிர வேற ஒண்ணுமே இல்ல. ஏய் சீ, கேவலமா போய் சொல்லாத. நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. செத்து போடின்னு விட்டுட்டு போயிருந்திருக்கணும். நீ அப்படி பண்ண. அப்போ என் மேல உனக்கு விருப்பம் இல்ல அப்படி பண்ணிருப்ப. ஏய் நிறுத்து. இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன், எனக்கு உன் தங்கச்சி மட்டும்தான். என்ன நான் அவ்வளவுதான் லவ் பண்றேன். அவளும் என்ன லவ் பண்றான். என்னது, அவ உன்னை லவ் பண்றாளா? அது எப்படி? போய் தானே சொல்ற? ஏய் ஆமா, உன் தங்கச்சி தான் என்ன லவ் பண்றா. அது நேத்துல எனக்கே தெரியும். ஆனா இன்னும் 2 பேருமே சொல்லிக்கல. ஓகேவா? இந்த கம்பி கட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட ஆகாது. ஓகே, உன் வேலையை பார்த்துட்டு போ. என் தங்கச்சில உன்னை லவ் பண்ண மாட்டா. நீ சும்மா மனசுக்குள்ள அப்படி மனக்கொட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காத. இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன், என் தங்கச்சி இந்த ஜென்மத்துல உனக்கு பொண்டாட்டிய வரவே மாட்டா. அப்படி என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னா உன் தம்பி ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு வேணா கட்டி கொடுப்போம். உனக்கெல்லாம் கிடையாது. என்ன? ஏய் விளையாட்டு கூட அப்படி சொல்லாத, மூஞ்ச பேத்துருவேன். என்ன இங்க பாரு, நான் ஒண்ணு நினைச்சா அது எனக்கு நடந்தே ஆகணும். புரியுதா? சோ உன் தங்கச்சி எனக்கு தான் பொண்டாட்டி. அதை யாருனால மாத்த முடியுது நானே பாக்குறேன். என் தம்பிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் என் தம்பியை கொள்றதுக்கு தயாரா இருக்கட்டி நானே. ஓ, உனக்கு உன் காதல் வேணும்னா அதுக்காக உன் தம்பியவே நீ கொன்றுவியா? அத்தையும் பாப்படா. நீ வேணா பாக்குறியா? இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் சொல்றேன். என்ன சொல்றேன்? இவ்வளவு தூரம் நீ பேசினதுக்கு அப்புறமும் சொல்றேன். என்ன கண்டிப்பா என் தங்கச்சி உன் தம்பி கூட தான் சேருவான். நீ வேணா பாக்குறியா? இது நடக்கல. என் பேர் சந்தி அல்லடா. அதையும் பாப்பண்டி. ஏதோ நான் இருந்தேன் என் உள்ளே, காற்றாய் நீ கிடைத்தாய். காற்றை மொழி பெயர்த்தேன் என் அன்பே, மூச்சை ஏன் பறித்தாய். இரவிங்கே பகலிங்கே, தொடுவானம் போனதெங்கே.